மேலறை தியானம் அக்டோபர் மாதம் 14ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் அபிகேயில் பெரேஸ், ரெக்சாஸ், USA. தலைப்பு: பயத்திலும் பார்க்க பெரியது. வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் தொடங்கி 27ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அதற்கு இயேசு, அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. வாழ்க்கை புயலுக்கூடாக அனைவரும் போவார்கள். நான் கல்லூரியில் சேர்ந்தபோது எனது மிகப்பெரிய புயலை எதிர்கொண்டேன். நான் மெக்சிகோ அமெரிக்க முதல் சந்ததி பெண்ணானபடியால் எனது தோளில் பெரிய பாரத்தை வைத்தது போல இருந்தது. நண்பர்கள், குடும்பத்தினர், சபை அங்கத்தவர்கள் அனைவரும் எனக்கு ஆதரவு தந்து ஜெபித்தார்கள். என்னிடம் பெரிதாக எதிர்பார்த்தார்கள். எனக்கு சந்தேகம் வந்தது. நான் வெற்றி அடைவேனா? என்னுடன் விடுதியறையில் இருக்கப் போகிறவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா? எனது தோற்றத்தை பார்த்து நியாயம் தீர்ப்பார்களா? இந்த இடத்தில் இருப்பதற்கு எனக்கு துணிவிருக்கிறதா? எனது குடும்பத்தினர் மகிழ்ச்சியாக இருப்பார்களா? இவைகளை நினைத்தபோது எனக்கு கல்லூரி சரிவருமா என்ற கேள்வி எழுந்தது. கல்லூரிக்கு போவதற்கு முன் ஒரு கூட்டத்தில் இயேசு கடலின் மேல் நடந்தது பற்றி பேசிய போதகர், சீடர்கள் பயந்த நேரத்தில் இயேசு பயப்படவில்லை என்ற ஒரு புதிய கருத்தை சொன்னார். முன்னர் இயேசு காற்றையும் கடலையும் அமர்த்தியதை சொன்னார். இவை எமது பிரச்சனைகளிலும் பார்க்க இயேசு பெரியவர் என்பதை உணர்த்தியது. எனது கல்லூரி பயத்தை மேற்கொள்ள இயேசு உதவி செய்வார். நான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் அவர் என்னுடன் இருப்பார் என்ற நிச்சயம் எனக்கு ஏற்பட்டது. ஜெபம்: அன்பான கடவுளே, எமது பயத்துக்கும் கவலைக்கும் மேலானவராக நீங்கள் இருப்பதற்காக நன்றி. ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: கடவுள் என்னுடன் கூட இருப்பதால் நான் பயப்படவோ கவலைப்படவோ தேவையில்லை. ஆண்டவரின் அன்பும் இரக்கமும் பாதுகாப்பும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.